வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் 4:15 வந்து அரிசி ஊற வச்சுட்டு, சரி சாம்பார் என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு ரொம்ப வெண்டைக்காய் வாங்கினது ஞாபகம் வந்துச்சு. சரி வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வெண்டைக்காயை அறிய ஆரம்பிச்சுட்டேன். நைட்டே அரிஞ்சு வச்சுருந்தா காலையில் சூப்பராக இருந்திருக்கும். சரி இன்றைக்கே சரி இப்போ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெண்டைக்காயை கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தக்காளி வெங்காயம் 2 தக்காளி 2 வெங்காயம் புளி குழம்புன்றதுனால தான் நான் இத்தனை வெங்காயம் எடுத்தேன். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அது கொஞ்சம் பழகிடுச்சு. அதே மாதிரி போட்டு போட்டு அப்புறமாட்டுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன். இது ஒரு 10 நிமிஷமாவது வதங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க. அப்போ கொஞ்சம் கண்டினியூஸாக வதக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு மாதிரி நூல் நூலாக வந்துடும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தலை வலிச்சிச்சா 3:30 மணிக்கு எந்திரிச்சது. அதனால் சரி கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் எனக்கு ஸ்மெல் பிடிக்கிறது இல்லை சின்ன வயசுலேருந்தே. அதனால் பால் டீ குடிக்க மாட்டேன். எப்போவுமே பிளாக் டீ மட்டும் தான் குடிப்பேன். சரி தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் டீ தூள் சர்க்கரை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்படியே பக்கத்துலேயே வெண்டைக்காயை வதக்கிட்டு எதையும் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க இப்படி வதங்கியிருக்கா. அப்படியே அதுக்குள்ளே டீ ரெடி ஆகிடுச்சா. அப்புறம் டீ ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஆற்றி குடிக்கலாம். அப்படி அதுக்குள்ளே வெண்டைக்காய் வதங்கிடும் அப்படின்னு பார்த்தேன். ஆமாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சூடாக போட்டோம்னாக்கா தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும். கொஞ்சம் ஆற வச்சு போட்டோம் அப்படின்னா சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் எதுவும் அரைச்சி எல்லாம் சேர்க்கல. அதே மாதிரி இருக்கிறத வச்சு அப்படியே செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடும். அதெல்லாம் வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால தான். இப்போ பாருங்கள் டீயை ஆற்றிக்கலாம். சரி ஆற்றினா லேட் ஆகும். நம்ம தீயை வடிகட்டி வச்சுட்டா ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி அதை அந்த கேப்பில் நம்ம அரிசிக்கு ஒலை வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அரிசி தூக்கி ஒலை வச்சாச்சு. அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். சரி அம்மா வீடியோ பிடிமான்னா என்னாலுக்கு பேஜாராக இதுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி 1 வாட்டி புளி மீதி நான் பிடிச்சிக்கிறேன்னு அப்புறம் டீ ஆற்றிட்டு அப்பாவுக்கு அம்மா கொடுத்துட்டு அப்புறம் அதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வர வழிக்கு ஒலை கொதிச்சிட்டு இருந்துச்சு. அதில் அரிசியை கழுவி போட்டுட்டு பாப்பாவுக்கு அம்மா கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் புளிக்குழம்பு வைக்கலான்னு எண்ணெய் காஞ்சி பண்ண கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். அதுக்குள்ளே அம்மா 2 சாமான் எடுத்துகிட்டு அம்மா உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது அழுக்கு இருந்தால் கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே பார்த்தா சாமான் கழுவிட்டு இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் பொழுது வெட்டிட்டோன்னா பரவாயில்லம்மா 5 மணி ஆயிடுச்சு கழுவிடலான்னு சொன்னாங்க. அங்கே கொடுத்துட்டு இங்கே வர வழிக்கு வதங்கிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி அப்புறமா காஞ்ச காய் போட்டுட்டு வெண்டைக்காய் போட்டு அலசி போட்டுட்டு உப்பு மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே சாப்பாடு வெந்து மேலுக்கு வந்துருச்சு. அப்புறம் சாப்பாடை வடிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து மாற்றியாச்சு. அதுக்குள்ளே அம்மா சாமானத்தை கழுவிட்டாங்க. வாமோ கொஞ்சம் தேங்காயெல்லாம் விழுந்திருக்கும், மரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் அப்பா சாணி இங்கே ஏன்ப்பா சாணி வர நாங்கள் வாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் போங்க நான் வாரிக்கிறேன், நீங்களாம் வெயிட் தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்னையும் அம்மாவையும் வெயிட் அதிகமாக தூக்க விட்றதில்ல. சாணி மெயினாக தூக்க விட்றதில்ல. இங்கே பாருங்கள் மாடெல்லாம் பால் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் அவங்க இடத்துல கட்டியாச்சு. பால் கறக்கிறதுக்கு கட்டிட்டு அம்மா இங்கே தேங்காய் ஒன்று விழுந்துருக்குது, நான் பார்த்தேன், நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறப்பட்டு எங்கே வெள்ளை பையனை காணோம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே வெள்ளை பையன் இருந்துச்சு. அம்மா இங்கே சொன்னாங்க தேங்காய் இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே தேங்காய் விழுந்துருந்துச்சு. இந்த மரத்தோட பேர் கோணமரம். நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க பசுக்கு கண்ணுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்குது. அதை பேரை வச்சு தான் கூப்பிடுவோம். இந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வெள்ளை பையன்கிட்ட போனால் அங்கே ஒரு தேங்காய் இருந்துச்சு. அம்மா தூக்கி போட்டாங்க, இந்த தேங்காய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு தேங்காய் சேமிக்கிற இடத்துல சேமிச்சாச்சு. ஒரு நாள் உடைக்கணும். அப்புறம் தண்ணி டப்பாவில் கழுவிட்டு வீட்டுக்கும் மாட்டுக்கும் பிடிச்சாச்சு. சாமானை தைக்கிற துணி துவைக்கிறதுக்கு அதெல்லாம். அப்புறம் அப்போ வாரி தூக்கிட்டு போனாங்க. இவ்வளோ இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வர வரைக்கும் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. புளிக்குழம்பு அது கொதிச்சிட்டு இருந்துச்சு. சரியாக போச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சாம்பாரும் ரெடி, சோறும் ரெடி. இப்போ டைம் 6 மணி. இப்போ சரி சாணி இறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணி இறைக்கலாம் அப்படின்ட்டு இறைக்கலாம். நைட்டு மழை வந்துருந்துச்சு, அதனால்
சரி இப்போ பேந்துன்னு இருந்துச்சு. எங்கள் கொல்லியில் கட்டியிருக்கிறதுனால வீடு அப்படி தான் ஆயிடுது. அப்புறமா சாணியை இறைச்சிட்டு சரி வீடு வாசல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக பெருக்கிடலாம். அப்புறம் சாமான கழுவுந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு வாசல் வீடு இந்த எதிர்க்க தாவாரம் இதெல்லாம் பெருக்கியாச்சு. அப்புறம் பெட்ஷீட்டுங்கெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. அப்புறம் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டுட்டு பாப்பாவை எழுப்பிட்டு இருந்தேன். வாமா எந்திரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா காலையில் தூங்கி ஏஞ்சி வந்து வெள்ளை கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசி நின்றுச்சு. அழகு பாப்பா, அது பேர் அழகி, அவதான் வச்சா பேர். அதை வந்து நல்லா பேசிட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கு முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறமா அதுக்கு வந்து மாடு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிரியம். அப்புறம் அவங்க ஆயா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஒரு ரவுண்டு கொல்லி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். மறுபடியும் கொல்லிக்கு மறுபடியும் ஈவினிங் வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் அடிக்கும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா காய் உடச்சிருந்தாங்க கனகாம்பரத்தில். இந்த சாயந்தரம் தான் பூ வந்து அர்த்தம். ஒரு காய் இருக்கும், அந்த காய் உடைக்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பூ வரும். அப்புறம் பேஸ்ட்டு ப்ரஷ் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவங்கள வளர்க்க சொன்னேன். சரி வளர்க்கிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பால்கார் வந்து பாலெல்லாம் கறந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம வெள்ளை பையன் வந்து பாலெல்லாம் சப்பின்னு இருந்துச்சு. பாப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பாப்பாவை கிட்டவே சேர்க்காது. ஏன்னா இது வந்து வளர்க்கும். அது வந்து இவ சேட்டை அதனால அது ஃபேஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றம்மா அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தாலாம் அம்மா நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்களா. அதில் ஒரு வாய் சாப்பிட்டு அந்த மாதிரியே அது சொல்லி காமிச்சிட்டு இருந்துச்சு. சரி மாம்பழம் வந்து பூவை பறிக்க வராங்களே அந்த பாட்டி வந்து கொடுத்துருந்தாங்க மாம்பழம். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சான். காயில் வந்து நல்லா இல்லை, சரி பழுத்த பிறகு சாப்பிட்டோம். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இதுதான் அப்புறமா சேட்டை பண்ணிச்சு. 2 வாய் தான் சாப்பிட்ச்சு. இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதுன்னு இந்த தட்டு வேணாம் அந்த தட்டு வேணான்னு சாப்பிட்டு லாஸ்ட்டில் உள்ளே போயிட்டு இப்படி பண்ணிச்சு எல்லாத்தையும். அப்புறமாட்டுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸு சாப்பாடு அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணேன். அங்கே வந்து அதுக்குள்ளே தண்ணி காய வச்சேன். தண்ணி காஞ்சிச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு மேடம்க்கு வந்து இன்றைக்கி சிலம்பம் கிளாஸு, அதனால் நான் போய் சிலம்பம் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி குட் மார்னிங்ப்பா, சாப்பிட்டியப்பா, நான் நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் ஸ்கூல் கிளம்புறேன்னு சொல்லிச்சு. அப்புறமா பாலெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பால் போட்டுட்டு அப்படியே பாப்பாவை ஸ்கூல் வேனில் ஏற்றிட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.